இந்த சனி பகவானுடைய தன்மைங்கிறது 2027 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ல் உட்காந்து 6 பார்த்துட்டு இருப்பார். அப்போ 12ஆம் இடத்துல வந்து அவர் உட்கார்ந்துருக்கிறதுனால நிறைய விரய செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த விரய செலவுகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக கையாளணும். அதனால தான் சொன்னேன், மணி மேனேஜ்மெண்ட் இஸ் மஸ்ட். இது வந்து 12 ராசிக்கும் பொருத்தமான விஷயமாகவே இருந்தாலும் மேஷ ராசிக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா இவங்க சமயத்தில் யாராவது உதவின்னு வந்து நின்னாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட பேக்கெட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க பேக்கெட்டில் இருக்கிறதையும் சேர்த்து வாங்கி கொடுக்கக்கூடிய தாராளமான வள்ளல்களாக இருப்பாங்க. அப்போ அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இதில் நான் உங்களுக்கு 2 செக்டராக சொன்னேன். இப்போ குரு பகவான் வந்து மே மாதம் வரைக்கும் ஒரு தன்மையில் இருப்பார். மே மாதத்துக்கு அப்புறம் இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு உச்ச குருவாக பெயர்ச்சி ஆகிறார். அப்போ பெயர்ச்சி ஆகும்போது இந்த குரு பகவானுடைய தன்மைங்கிறது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே 4ஆம் இடத்துல உச்ச குரு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தாயார் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஒரு ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். புதுசாக வாங்குறது, இந்த மாதிரியான தன்மைகளை மேம்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உச்சமாக வர்றதுனால உங்களை ரொம்ப சிறப்பாக வந்து வழிநடத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும்.